ஹாய் ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நமது நடையில் மாற்றம் காணப்படுவது ஏன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 30 வயசுல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. முட்டு வலின்னு சொல்றது. 30 இயர்ஸ், 45, 50, 65 நெறைய பேர் வந்து முட்டு வலியின் தொந்தரவுக்காக வர்றாங்க. இந்த டாபிக் ஏன் அப்படின்னா, எல்லாருமே முட்டு வலிய வந்து ரொம்ப அசால்ட்டா இது என்ன ஒரு சின்ன தேய்மானமா இருக்க போது, வேற ஒண்ணும் இருக்கான்னு சொல்லி ஒரு பெயின் டெலிவரி எடுத்துட்டு, நீ கேப் மாட்டிட்டு, ஒரு ரொட்டீன் வேலைய செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அந்த வலி அதிகமாகி, அதிகமாகி அவங்களுக்கு எதெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னு தான் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவா சொல்றேன். எப்படின்னா, நமக்கு மூட்டு வலிக்கு காரணங்கள் அதிகமா இருந்தாலும், நமக்கு மூட்டு வலியில பார்த்தீங்க அப்படின்னா, இடுப்பெலும்பும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதாவது இடுப்பு பகுதியில உள்ள மசில்ஸ் அதாவது நமக்கு முன் தொடை மசிலா இருக்கட்டும், பின் தொடை மசிலா இருக்கட்டும், இடுப்புல உள்ள மசில்ஸ் குளூட்டியஸ் அதாவது பட்டெக்ஸ்ல உள்ள மசில்ஸ் எல்லாமே நெறைய மசில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த நீ ஜாயிண்ட் பகுதியில வந்து எண்ட் ஆகுது. அங்க ஆரிஜின் ஆகி இங்க எண்ட் ஆகுது. அதுக்குள்ளயும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உடம்பிலேயே நீளமான ஒரு சார்ட்டோரியஸ் மசில் இருக்கு. அது இடுப்பெனும் பகுதியில ஆரம்பிச்சு, நம்ம முட்டு பகுதியில தான் முடிவெடுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நரம்புகள், லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது, முக்கியமாக சயாட்டிக்ன்னு ஒரு நார்வ் இருக்கு. அந்த நார்வ் வந்து நம்ம இடுப்பெலும்புல ஆரம்பிச்சு, நம்மளுடைய முட்டு பகுதி, கால் மூட்டு பகுதியில பின்பக்கத்த 2ஆ பிரிச்சு குதிகால் வரைக்கும் போகுது. அப்ப பாருங்க, முதுவலி வந்து எந்த அளவுக்கு அவங்க வலி பெயின வந்து தாங்கி நடப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இடுப்புல ஒரு லீஷன் இருக்கும்போது, அதாவது ஒரு சின்ன ஸ்பான்லோசிஸா இருக்கலாம், ஒரு ஸ்பான்லைட்டிஸா இருக்கலாம், பல்ஜா இருக்கலாம், அல்ல டேர் இருக்கலாம், அப்புறம் ஹிப் ஜாயின்ட்ல எஃபிஷியன்ட் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல கூட நம்ம ஜாயிண்ட்ட அவங்க தாங்கி முட்டை நடக்கும்போது அவங்களுக்கு அந்த பெயின தாங்கி நடக்கும்போது பிராட் பேஸ்ட் கெய்ட் அதாவது ஆன்டாலஜிக் கெய்ட்ன்னு சொல்லுவோம். அந்த கெய்ட் ஃபார்ம் ஆயிரும் அவங்களுக்கு. இத வச்சு நடக்கும்போது அவங்களுக்கு வாத்து நடைன்னு சொல்லுவாங்க. வாட்லிங் கெய்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கெய்ட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ, கண்டிப்பா மூட்டு வலினா பகுத்த மருத்துவர் அணுகி வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கறது மிகவும் நல்லது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.